ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு டே இன் மை லைஃப்னு வச்சுக்கலாம். ஒரு ஹோம் பேக்கரா நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். காலைல எழுந்தோன்னே வேலையெல்லாம் கடகடன்னு முடிச்சுட்டு இன்றைக்கி நமக்கு ஒரு டபுள் சாக்லேட் ப்ரௌனி ஆர்டர் வந்தது. ஸோ அதுக்காக பட்டர் சாக்லேட் மெல்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் எக்கு சுகர்லாம் அடிச்சுட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கிட்டு பேட்டர் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு டின் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி 1/4 கிலோ கேட்டனால 6 இன்ச் டின் எடுத்துகிட்டு நம்ம பேட்டரை வந்து அதில் போர் பண்ணிடலாம். போர் பண்ணி நான் ஆல்ரெடி இந்த டின்னை வந்து க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். க்ரீஸ் பண்ணி வச்சுட்டு இந்த டின்னில் வந்து போர் பண்ணிட்டேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்கிட்ட கேட்குறது வந்து ப்ரௌனி ஏன் ஒரு சில பேஜில் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஒரு சில பேஜில் ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்குன்னா அவங்க யூஸ் பண்ணுற இன்க்ரீடியண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிலெலாம் சுத்தமாக நான் சும்மா தொட்டு கூட பார்க்குறதில்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் பட்டர் தான். என்னோடது என்னென்னா ஸ்டார்டிங்லேருந்தே ஒரே மாதிரி இருக்கணும். என்னோடய குவாலிட்டி டேஸ்ட் எதுவுமே அதில் நான் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல இருக்கேன். ஸோ அதனால் நான் எப்போயுமே பட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி என்கிட்ட வந்து இப்போ நீங்கள் காம்பவுண்ட் சாக்லேட்டுக்கு கேட்டிங்கன்னா ஒரு ரேட்டு, கோவைச்சர் சாக்லேட் கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ரேட் இருக்குது. ஸோ நான் வந்து கஸ்டமரோட டிமாண்ட் பொறுத்து தான் அவங்க வந்து என்ன கேட்குறாங்களோ அதுதான். அவங்களுக்கு இப்போ காம்பவுண்ட்லேயே எனக்கு பண்ணி கொடுத்துருங்க சிஸ்டர் அஃபோர்டபுளான்னு கேட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி, இல்லை எனக்கு கோவைச்சர் சாக்லேட்டில் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி. பட் இப்போ சாக்லேட் வந்து பயங்கர ரேட் கிடச்சிட்ருக்கு. ரேட் அதிகமாகிட்டே இருக்குது. டிமாண்ட் தான் எங்கே பார்த்தாலுமே. ஃபஸ்ட்டு வர்றப்போ வாங்கினது பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட்லாம் 135 அந்த மாதிரி தான் வாங்கினோம். இப்போ பார்த்தீங்கன்னா 160 117 போயிட்டுருக்கு. மில்க் சாக்லேட்லாம் 200 வந்துருச்சு. பட் இருந்தாலும் வந்து நம்மளோட கஸ்டமர் வந்து இந்த மாதிரி டபுள் சாக்லேட்லாம் கேட்டாங்கன்னா மனசு தாராளமாக லோட் பண்ணி விட்டுறது. என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கும் சாட்டிஸ்ஃபைட் ஆகணும், நமக்கும் சாட்டிஸ்ஃபைட் ஆகணும். அவங்கள்ட்ட கேட்டிருந்தேன் எனக்கு வந்து மில்க் சாக்லேட் அதுக்கப்புறம் டார்க் சாக்லேட் இது ரெண்டும் சேருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காகவே மில்க் சாக்லேட்டு டார்க் சாக்லேட் ரெண்டும் அப்படியே என்னோட தாராள மனசுலாம் இங்கே தான் காட்டுவேன். அப்படியே இந்த சாக்லேட்லாம் போட்டுட்டு இந்த ப்ரௌனியை பேட்டரை பார்க்குறப்ப எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இதில் ஒரு பைட்டுமே அவ்வளோ ஹாப்பினஸாக இருக்கும். சாப்பிட்டுட்டு நம்ம சாப்பிட்றப்போ ஒரு பைட்லேயுமே சாக்லேட் வரும். அந்த சாக்லேட் மெல்ட் ஆகி இருக்குது பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்ப. நீங்களும் இந்த ப்ரௌனி சாப்பிட்ணும். ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கட்டாயம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே வந்து ப்ரௌனி ரேட் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஓல்டு ரேட்லேயே தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ தாராளமாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கிளாசிக் ப்ரௌனியோட ரேட் ஒன்று, அதே மாதிரி நமக்கு டபுள் சாக்லேட் ட்ரிபிள் சாக்லேட் நிறைய வெரைட்டி இருக்குது. ஸோ அதனால தான் நான் அந்த ரேட் வந்து உங்களுக்கு தேவை எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லுவேன். ஸோ எனக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு மட்டும் ஒரு மெசேஜ் ஹாய்னு அனுப்புங்க. கட்டாயம் நான் வந்து உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறேன். அதே மாதிரி இப்போ ப்ரௌனி பேக்காகி வந்துருச்சு பாருங்கள். எவ்வளோ ஃபட்ஜியாக எவ்வளோ சூயாக சூப்பராக வந்திருக்கு. அதே மாதிரி அந்த சாக்லேட் மில்ட்டாகி எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ இதை நம்ம பேக் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதான். அதுக்கடுத்து நான் வந்து அந்த சிஸ்டரோட ரிவ்யூ வந்து வீடியோவோட எண்டிங்கில் ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிஸ்கெட்ஸும் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம், குக்கீஸ் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். கோதுமை மாவு, நாட்டு சக்கரை, அதுக்கப்புறம் பட்டர் வச்சு தான் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். அது பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ 240 ருபீஸ் வரும். ஸோ மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லுவேன். நீங்கள் ஷிப்பிங் வந்து நம்ம லோக்கலாக இருந்தால் ஃப்ரீ ஷிப்பிங் தான். பக்கத்தில் எங்கேயாவது இருந்தீங்கன்னா கூட அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துடலாம். பட் கொரியர் போகணுன்னா நிச்சயமாக எனக்கு ஷிப்பிங் சார்ஜ் வரும். அது மட்டும்தான் எக்ஸ்ட்ரா இருக்கும். நீங்கள் வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, வெள்ளை சக்கரை, மைதா, முட்டை கூட சேர்க்கறது கிடையாது. ஸோ ரொம்ப தரமான பிஸ்கெட் தான். கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒன்ஸு. இப்போது இந்த சிஸ்டரோட ரிவ்யூ பாருங்கள். அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்குறப்ப. உங்களுக்கும் ஃபட்ஜியான டபுள் சாக்லேட் ப்ரௌனி, கிளாசிக் ப்ரௌனி, எனி வெரைட்டி ப்ரௌனி சாப்பிட்ணுமா? கீழே இருக்க நம்பருக்கு ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் தட்டுங்க. தேங்க்யூ.